ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு விவசாயி இனிப்பான மாம்பழங்கள் நிறைந்த ஒரு கூடையை பரிசாக கொண்டு வந்தான். அந்த மாம்பழங்கள் மிகவும் மணமும் சுவையும் உடையவை. அதைப் பார்த்த மன்னர் மகிழ்ச்சியடைந்தார். அந்த நேரத்தில் அரண்மனையிலிருந்த ஒரு அமைச்சர் அந்த மாம்பழங்களை மிகவும் ஆசையுடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அதை கவனித்த தெனாலிராமன் ஒரு சிறிய தந்திரம் செய்ய முடிவு செய்தார். மன்னர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அந்த அமைச்சர் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கூடையிலிருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார். சில நேரம் கழித்து மன்னர் திரும்பி வந்தார். கூடையில் ஒரு மாம்பழம் குறைவாக இருப்பதை அவர் கவனித்தார். இந்த மாம்பழத்தை யார் எடுத்தார்கள் என்று மன்னர் கேட்டார். அனைவரும் அமைதியாக நின்றனர். ஆனால் அந்த அமைச்சர் மட்டும் பதற்றத்துடன் நின்றார். அப்போது தெனாலிராமன் முன் வந்து, மகாராஜா, மாம்பழத்தை எடுத்தவர் யார் என்று நான் உடனே கண்டுபிடித்து விடுகிறேன் என்றார். அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். பின்னர் அவர் கூறினார், மாம்பழத்தை சாப்பிட்டவரின் வாயில் இன்னும் மாம்பழத்தின் மணமிருக்கும். அனைவரும் இந்த தண்ணீரில் வாயை கழுவுங்கள். அனைவரும் அதைப்போல செய்தார்கள். ஆனால் மாம்பழத்தை சாப்பிட்ட அமைச்சர் பயத்தில் வாயை சரியாக கழுவவில்லை. அதை கவனித்த தெனாலிராமன் உடனே, மகாராஜா, மாம்பழத்தை சாப்பிட்டவர் இவர்தான் என்று அந்த அமைச்சரை காட்டினார். அமைச்சர் வெட்கப்பட்டு தன் தவறை ஒப்புக்கொண்டார். மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். Thanks for watching Kids Glow. See you next time.